சாம்சங் அவங்களோட F சீரிஸில் F36 5G அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த F36 எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் F சீரீஸ்லேயும் M சீரீஸ்லேயும் ரெகுலராக என்ன டிசைன் கொடுப்பாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது. இந்த டிசைனில் யூனிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 கலர்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து லெதர் பேட்டர்ன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். F36ஓட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 6.7 இன்ச்சஸ்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே Full HD+. இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங்கோட Gorilla Glass Victus Plus யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் Victus Plus கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். அண்ட் கூடவே ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வாட்டர் ட்ராப் நாட்ச். அட்லீஸ்ட் பஞ்சுவல் கொடுத்துருக்கலாம். இந்த ரேஞ்சில் இப்போவும் வாட்டர் ட்ராப் கொடுக்கறது நல்லா இல்லை. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சாம்சங்கோட ஓன் ப்ராசஸரான Exynos 1380 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேலி G68MP5 GPU யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 இல்லை 6400 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் இதில் கிடைக்கும். பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் கேஷுவல் யூஸர் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸர் ஓகே. சப்போஸ் நீங்கள் கேம்லாம் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸருக்கு செட் ஆகாது. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6 and 8 GB RAM ஆப்ஷனும் 128 இல்லை அப்படின்னா 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட், கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் இங்கே f1.8 அப்பேச்சர் கொடுத்துருக்குறாங்க. எங்கள் ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த கேமராவுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே உங்களால் 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். செகண்டரி சென்சார் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா f2.2 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தேர்ட் சென்சார் வழக்கம் போல் தேவையில்லாத ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. எங்கேயும் 4K வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே சாம்சங்கோட ஓன் UI ஆனால் One UI வெர்ஷன் 7 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சாம்சங் இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, 6 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்டும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக இங்கே கூகுளோட சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன், ஜெமினி லைவ் இருக்குது, ஆப்ஜெக்ட் எரேசர் அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சாம்சங்கோட AI ஃபீச்சர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த சர்க்கிள் டு சர்ச் இப்போ புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வீடியோஸ்க்கும் இந்த சர்க்கிள் டு சர்ச் உங்களால் அப்ளிகபிள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் நீங்கள் வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக வாங்கிக்கணும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஃபோனில் சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 6 GB RAM 128 GB வேரியண்ட் 17,499க்கும் அண்ட் டாப் வேரியண்ட் 8 GB RAM 256 GB வேரியண்ட் உங்களுக்கு 18,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு அவுடேட்டடாக வாட்டர் ட்ராப் டிஸ்பிளே இருக்குது. ரெகுலர் யூஸ் தான் பண்ண போகிறீங்க. ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா, ஒரு லாங் லாஸ்டிங் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக வேணும், இதோட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது. நம்ம சேனலில் இதை பற்றி வீடியோ நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஜூலை 29 உங்களால் ஃப்ளிப்கார்ட் மூலமாக இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.